வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் தமிழ் மார்க்கெட்டிங் சர்வீஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர் ஒரு ஈஸியாக, சிம்பிளாக என்னோட மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ஆப் பற்றியும் அதை எப்படி எடிட் பண்ணலாம் வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கடைசி வரைக்கும் பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா யூகட், ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப் இன்டர்ஃபேஸஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு விநாயகர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீடியோ வந்து என்ட்ரு ஆன உடனே முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போயிட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த வீடியோவில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஃபில்டருக்கு போயிடுங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. இங்கே பாருங்கள், லைட்னஸ், கான்ட்ராக்ட், அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்ஸ். இதில் வந்து நம்மளுடைய வீடியோவுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிங்க. ஸோ சில அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோவோட விசிபிள் கிளாரிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே டன் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் வந்து வச்சுக்கலாம், இல்லை மியூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. ஸோ அதனால் ஒரு தனி ஆப் போட்டு, அதாவது நாய்ஸ் ரெடியூசர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அவைலபிள் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபைனலாக பண்ணிக்கோங்க. இப்போ பண்ண வேண்டாம். ஸோ என்ன பண்ணுங்கள், கிளிப்ஸை வந்து பேக்ரவுண்ட் நான் இப்போ மியூட் பண்ணுறேன். அதனால் அன்மியூட் கிளிப் ஆடியோஸ் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா வாய்ஸையும் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வாய்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் வர வைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, கடவுள் ஃபோட்டோ வீடியோனால ஜஸ்ட் எஃபெக்ட் போயிட்டு எஃபெக்டில் நிறைய இருக்கும். இதில் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் எடுத்துக்கங்க, கொஞ்சம் நிறைய எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடவுளை காட்டுறதுனால இந்த எஃபெக்ட்ஸ் நான் காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ வந்து கட் பண்ணணும் ப்ரோ, ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படி என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் வரும் பாருங்கள். ஸோ இதில் வந்து வால்யூமை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்பீடு, ட்ரிம்மு, ஸோ கேப்ஷன்ஸை உருவாக்கிக்கலாம், அனிமேஷன்ஸு. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் அனிமேஷன், கட் அவுட்னா ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணி மூவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டு கொடுத்தா போதும், ஸ்ப்ளிட் ஆகிடும். அங்கே பாருங்கள், வீடியோவுக்கு நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு பாருங்கள், அதுதான் வந்து ஸ்ப்ளிட். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டிரான்சிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அதோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கணுமா, இல்லை வந்து ஹையாக இருக்கணுமா பார்த்து அந்த டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டிரான்சிஷன் ஒரு இன்டர்ஃபேஸில் ஆட் பண்ணோம், அதாவது ஒரு வீடியோக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எது இதெல்லாம் வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்டர் போடுறீங்க, ரெண்டாவது எஃபெக்ட் சேர்க்குறீங்க, அதுக்கு அடுத்தது அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு மியூட் பண்ணால் மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஏதாவது மியூசிக்லாம் நம்மளுடைய ஸ்டோரேஜில் இருந்தால் லோக்கல் மியூசிக்ஸ் வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஆடியோ, அதாவது வீடியோவிலேருந்து ஆடியோவை பிரித்து எடுக்கணும்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதோடைய ஆடியோ வந்து பிரித்து நமக்கு தனியாக கொடுத்துரும். சரிங்களா? இப்படி வந்து யூஸ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இங்கே வந்து யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஸோ ஒரு எஃபெக்ட் சேர்த்து ஒரு ப்ராப்பராக வந்து ஆட் பண்ண உடனே வந்துடும். ஸோ இதில் வந்து நான் என்னுடைய வீடியோவுக்கு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்களா? டெக்ஸ்ட் வேணும். இங்கே பாருங்கள், மியூசிக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வர்றதுக்கு, அதாவது உங்கள் யூடியூப் சேனலோ இன்ஸ்டாகிராம் பேஜோ கொண்டு வர்றதுக்கு நேமை ஜஸ்ட் டெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கணும். டிஜிட்டல் தமிழை நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ இது எங்கே வேணுமோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கணும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஃபாண்ட் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒப்பேசிட்டின்னு இருக்கும். ஸோ இதோடைய திக்னஸ், அதாவது விசிபிலிட்டியை வந்து லோ ஹையர் வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் லேபிள்னு இருக்கும். பேக்ரவுண்டில் இந்த மாதிரி லேபிள் வேணுமா அப்படின்னு சொல்லி
சூஸ் பண்ணிக்கலாம். பார்டர். ஸோ பார்டர்ல வேற ஏதாவது கலர்ஸ் குடுக்கணுமா? ஹைலைட் பண்ற மாரி கலர்ஸ் குடுக்கணுமா? அத சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே ஷேடோஸ் வந்து இதோட இந்த லெட்டரோடைக்கு கீழ வந்து ஷேடோஸ் வர மாரி. அதுக்கு ஏதாவது கலர் குடுக்கணுமா? அப்படின்னு. அத வந்து லெஃப்ட், ரைட், எக்ஸ், ஒய்ன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டைரக்ஷன்ஸ. சரிங்களா? இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட்ட உள்ள ஆட் பண்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு, இதுல வந்து உங்களுடைய லோகோ ஆட் பண்ணணும். அத என்ன பண்ணணும்னா, கீழ மேல வந்து ஸ்டிக்கர்ன்னு இருக்கும் பாருங்க. இத கிளிக் பண்ணிட்டு, ஸோ என்னுடைய லோகோ இங்க இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு, இது வந்து பின்னாடி வந்து சம் அதர் இமேஜஸ் ஆட் ஆயிருந்தது. இல்ல வந்து கொஞ்சம் ஓவர்லேட்டா தெரியுதுன்னா, அதோட பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணது இங்க ஏஐன்னு குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணிட்டு, அவுட்லெட் அப்போ இத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். அவுட்லெட் போயிட்டு, ஸோ கலர சூஸ் பண்ணிட்டு, கலர் வந்து என்னுடைய லோகோக்கு பிளாக் இருக்கு. பிளாக் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியிற மாரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி உங்களுடைய லோகோவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லோகோ வந்து ரொட்டேஷன் பண்ற மாரி, அதாவது இதுக்கு ஏதாவது அனிமேஷன் குடுக்கணும். லைவ்ல அப்படியே போயிட்டே இருக்கணும்னா, இங்க பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்துரும். அந்த நம்மளுடைய லோகோ டிக் பண்ணிட்டு, அனிமேஷன் குடுத்து, அனிமேஷன்ல உங்களுக்கு எது வேணும்? மேல இருந்து வரணுமா? அப்பரா? என்னான்னு இதுல வந்து லூப் இருக்கும். ஒரே கன்டென்ட் ஒரே வந்து சீக்வென்ஸ ஷோ பண்ணி காட்டுற மாரி. இதுல வந்து நம்ம பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளிப் தான் யூஸ் பண்ணிப்பேன். இதுல அதோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இப்படி ஒரு வீடியோ ரெடி பண்ணி முடிச்சுட்டீங்க. அதுக்கு அடுத்து இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளிய எடுக்கணும். மேல வந்து சேவ்ன்னு இருக்கும் பாருங்க. அத கிளிக் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது இதுல வந்து குவாலிட்டி, ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுல என்ன குவாலிட்டி வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரேம் ரேஷியோ இருக்கு பாருங்க. அது என்ன வேணுமோ ஃப்ரேம் ரேஷியோ பண்ணிட்டு, ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேவ் குடுத்தீங்கன்னா, சேவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வீடியோவ வந்து நம்ப ஒரு யூடியூப் சேனலுக்கு மேக் பண்ணி எடிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ், கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மோரோவர் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் நெறைய பண்றேன். அதோட டீட்டெயில் எல்லாமே Instagram பேஜ்ல இருக்கு. என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வாட்ச் ஹவுஸ் கம்ப்ளீட் பண்றது, யூடியூப் ஒர்க்ஸ், அதர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி தரோம் நாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.